Hello students, welcome back to Zerofail. I'm Krishna. This is your 8th standard science session. Today we are going to see one of the interesting topic. I'm sure you must notice this thing in your daily life. See guys, in the நம்ம வீட்ல எல்லாம் ஃப்ளோர்ல வந்து ஆயில் கொட்டி இருந்துச்சுன்னா ஸோ நம்ம அந்த ஆயில் மேலே நடந்தாச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்லிப் ஆகி கீழே படுத்துரும், அப்படிதானே? இல்லை ஒரு வாழைப்பழத்தோட பீல் இருந்துச்சுன்னா ஸோ அந்த அதில் நம்ம மிதிச்சா என்ன ஆகிடும்? கீழே விழுந்துருவோம், ரைட்? அதே வந்து ரஃப்பான சர்ஃபேஸ்ல நம்ம நடக்கும்போது ஸ்லிப் ஆக மாட்டோம், ரைட்? அப்புறம் ரோட்ல எல்லாம் நடந்து போறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், ரைட்? ஆனா இந்த சீசோர் இருக்குல்ல, அந்த கடல் மணல்ல நீங்க நடந்து பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் நடக்கிறதுக்கு. ஏன் ரோட்ல வந்து நம்ம நல்லா கம்ஃபர்டபுளா நடக்கிறோம், இந்த சீசோரோடு நடக்க முடிய மாட்டேங்குது? ஏதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கையை வந்து இந்த மாதிரி நீங்க தேய்க்கும் போது என்ன ஆகும்? ஒரு ஃபோர்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியுது இல்ல? அப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்ம கை வந்து ஹீட் ஆகுது. இதெல்லாம் ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் என்னன்னா அதாங்க ஃப்ரிக்ஷன். ஸோ அதான் நம்மளோட டாபிக், நம்ம அதை பார்க்க போறோம். ஓகே, டாபிக் போலாமா? guys, friction. See, friction na ஒண்ணும் இல்லமா, இந்த உராய்வு விசை தான் friction. Okay, the definition என்ன? Friction arises எப்போ when two or more bodies in contact move or tend to move related to each other. என்னன்னா இப்போ ரெண்டு எல்லாத்துக்கும் மேற்பட்ட பாடிஸ், இப்போ நான் இது ஒரு பாடி இமேஜின் பண்ணிக்கோங்க, ரெண்டையும் இப்படி கான்டாக்ட்ல இருக்குது. இப்போ இது மூவ் ஆகுது, ரைட்? மூவ் ஆகும்போதோ, ரைட், இந்த சமயத்துல என்ன ஆகும்னா இந்த ரெண்டு ஹேண்டுக்கும் இன்பிட்வீன்ல என்னன்னா ஒரு கைண்ட் ஆஃப் உராய்வு ஃபீல் பண்றோம் இல்லையா, அதுதான் ஃப்ரிக்ஷன், ரைட்? See, it arises when two or more bodies contact or move or tend to move each other. Okay, இந்த friction வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கான்டாக்ட் ரெண்டு பாடி கான்டாக்ட் ஆகும்போது தான் இது வந்து இந்த friction ஜெனரேட் ஆகுது. ஸோ இது ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். அது மாதிரி இந்த பாடி இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். அப்போ ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும், புரியுதா? இப்போ நாம வந்து முன்னாடி நடக்க ட்ரை பண்ணா ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளை பிடிச்சி பின்னாடி எடுக்க ட்ரை பண்ணும், புரியுதா? The friction always acts direction opposite of the moving body. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். ஃப்ரிக்ஷன்னா ஒண்ணும் இல்ல, ரெண்டு பாடி கான்டாக்ட்ல மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? அதுல பிட்வீன்ல உருவாகுற அந்த ஃபோர்ஸ் தான் என்ன? ஃப்ரிக்ஷன். ஓகே, இது வந்து எப்படி இருக்கும்? இது அந்த மூவிங் பாடிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். இது ஒன் ஆஃப் த கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் ஏன் ஜெனரேட் ஆகுது பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ், இப்போ இது இந்த பாடியோட சர்ஃபேஸ்னா இதோட சர்ஃபேஸ் இது, இந்த ரெண்டு சர்ஃபேஸ்ல இருக்கிற ஜியோமெட்ரிக்கல் இர்ரெகுலாரிட்டி, அதாவது இதுல இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மாதிரி பரபரப்பா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த அதோட சர்ஃபேஸ்ல இருக்கிற இந்த ஜியோமெட்ரி சிமிலாரிட்டி தான் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் உருவாகிறதுக்கு காரணமா இருக்குது. மேபி நம்மளோட இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இது ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது, எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி இதை ரப் பண்ணும் போது நமக்கு இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நமக்கு ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹேண்ட் எடுத்து இந்த கிளாஸ்ல எல்லாம் நீங்க இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்க, நல்லா ஸ்மூத்தா இருக்கும், புரியுதா? ஏன்னா அந்த கிளாஸ்லோட சர்ஃபேஸ்ல வந்து இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன்ல உருவாகுது. இதனால தான் ஃப்ளோர்ல எல்லாம் ஆயில் கலந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஃப்ளோர்ல இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் ஆயில் ஃபில் பண்ணி ஸ்மூத்தா இருக்கும். ஸோ நம்ம நடக்கும்போது கிரிப் கிடைக்காது, அதாவது ஃப்ரிக்ஷன் அங்கே இருக்காது. தேர் வில் பி வெரி வெரி லோ ஃப்ரிக்ஷன். சோ அந்த ஃப்ரிக்ஷன் கிடைக்காதனால நம்ம ஸ்லிப் ஆகி கீழே விழுறோம், புரியுதா? இதே நீங்க வந்து இந்த சாண்ட்ல நடக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குல்ல, அப்ப அந்த சாண்ட்ல நம்ம நடக்கும்போது அங்க நிறைய ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகுது. இதனால நம்மளால அதிகமா ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் பிரச்சனை, ஃப்ரிக்ஷன் இல்லாம இருந்தாலும் பிரச்சனை, புரியுதா? சோ ஃப்ரிக்ஷன் எப்போ உருவாகுது? ரெண்டு பாடியோட ஜியோமெட்ரிக்கல் இர்ரெகுலாரிட்டி பொறுத்து தான் ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகுது. ஓகே, see students, இந்த ஃப்ரிக்ஷனோட எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா the first point, it opposes the motion. இதோட மோஷன், இப்போ ரெண்டு பாடி மூவ் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் வருதுல்ல, சோ நான் சொல்லி கொடுத்தேன் the frictional force always எப்படி opposite to the motion of the object. இப்போ நம்ம முன்னாடி நடக்க ட்ரை பண்றோம், இந்த ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகுதுன்னா என்ன பண்ண என்ன மீனிங் அதுக்கு? that opposes, தடுக்குது நம்மளோட மோஷன், நம்ம பண்ற வேலையை பண்ண விடாம என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணும், தடுக்கும், புரியுதா? the next point causes wear and tear of the surface in contact. அந்த wear and tear அதாவது நம்ம இந்த தேய்றதுன்னு சொல்லுவீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மெட்டல் எடுத்துக்கோங்க, எப்பவுமே உடச்சிட்டே இருந்தா என்ன ஆகும்பா? கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாச்சுன்னா என்ன ஆயிடும்? ஒரு மாதிரி சர்ஃபேஸ் எல்லாமே தேஞ்சி போயிருக்கும் இல்லையா? அதுதான் என்ன சொல்றாங்க? wear and tear. ஸோ ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும்போது அங்க என்ன இருக்கும்? அந்த பாடியோட சர்ஃபேஸ்ல wear and tear இருக்கும், அதாவது தேய்மானம் அடைஞ்சு இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் produces heat. இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இந்த ஃபார்ம் வந்து நீங்க இந்த மாதிரி ரப் பண்ணி பாருங்க, we can feel the heat, right?
ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது தட் வில் ப்ரொடியூஸ் ஹீட். அதே மாதிரி தான் எந்த ஒரு பாடி ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா அது ஹீட் அங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரிக்ஷன்னா என்ன அண்ட் அதோட எஃபெக்ட்ஸை பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ படிக்கிற எல்லா விஷயமும் ஹையர் கிளாஸஸில் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கும். ஸோ கான்செப்ட் இப்போ உங்களுக்கு தெரியும்னா நிஜமா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ மெமரைஸ் பண்ணாதீங்க, எப்போவும் சொல்கிறதா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.